வணக்கம் தம்பிகளா தங்கைகளா, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? வீட்டில் கிளாஸ் எல்லாம் இப்போ ஆன்லைன்ல நடந்துட்டு இருக்கு. சில குழந்தைங்களுக்கு, சில பேருக்கு கிளாஸ் எதுவும் இல்லை, சந்தோஷமா இருக்கிறீங்க. ஆனாலும் வீட்டில் ஏதாவது ஒரு விதத்தில் உங்களை நீங்க தயார்படுத்திட்டே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி தெரியும். இந்த நாளில் இன்னும் அதிகமாக உங்களை நல்ல பிள்ளைகளாக வாழ வைக்கிறதுக்கு நம்ம சிறார் பணிக்குழு ஒவ்வொரு மாதமும் புதிய புதிய கருத்துரைகளை வழங்கி கொண்டிருக்கிறாங்க. இந்த மாதம் நமக்கு பார்க்க போற கருத்து மிகவும் முக்கியமான, இப்போ இந்த குழந்தைகள் மத்தியில நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு நிகழ்வை தான் நாம சிந்திக்க போறோம். அதுல நம்ம எல்லாரும் சேர்ந்து, உங்களுக்கு தெரிஞ்சது என்னுடைய பகிர்தல் கூட, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்னாக நாம இதை சிந்திக்க போறோம். சரியா? எல்லாம் தயாரா இருக்கிறீங்களா? என்ன ஒரு சத்தம் கேட்கறீங்கன்னு பாக்குறீங்களா? நான் பேச தொடங்கி கரெக்டா 45 வினாடிகள் ஆயிருக்கு. இந்த 45 வினாடிகள்ல யாரோ ஒரு ஆள் இந்த உலகத்துல இந்த நேரத்துல தற்கொலை பண்ணியிருக்கிறாங்க. மனிதன் எப்படியாவது வாழணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துலையும் தன்னுடைய முயற்சிகளை முன்னெடுத்து வைக்கும் பொழுது தற்கொலைகளையும் நாம் அதிகமாக பார்க்க முடிகிறது. இந்த கடந்த சில வருடங்களாக தற்கொலைகள் நம்ம உலக அளவுல 60% உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லி நிபுணர்கள் சொல்றாங்க. ஏறக்குறைய ஒரு வருடம் மட்டுமே 8 லட்சம் மக்கள், சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை தற்கொலை பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. நாம ஏன் தற்கொலை பற்றி தெரிய வேண்டும்? நாம சின்ன பிள்ளைங்களாச்சே, இதை பத்தி தெரிஞ்சு நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம். நிச்சயமாக இந்த நாட்களில் நாம தற்கொலைகளை பத்தி நாம தெரிஞ்சு ஆக வேண்டும். எதுக்குன்னா, ஒரு பையன் என்ன பண்றான் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, டாஸ்மாக மூடுறதுக்காக நான் ஆவியா வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தற்கொலை பண்றான். இன்னொரு பையன் என்ன பண்றான் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி தற்கொலை பண்றான். இன்னொரு குழந்தை என்ன பண்ணுது, பாப்பா என்ன பண்றாங்க, ஃப்ரெண்ட்ஸோட வீடியோ ஷேர் பண்ண முடியல, வாட்ஸ்அப் யூஸ் பண்ண பேரண்ட்ஸ் வந்து தடை விதிச்சிருக்கிறாங்க, அதுக்கு சொல்லி அந்த குழந்தை தற்கொலை பண்ணுது. அப்போ தற்கொலை அப்படின்னு சொல்லக்கூடியது பெரியவங்க சிறியவங்க அப்படி ஒரு பாகுபாடு இல்லாம எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த தற்கொலையை பற்றி நாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஏன் எல்லாரும் தற்கொலை பண்றாங்க? இந்த தற்கொலை பண்ணவங்களுக்கு என்னதான் கிடைக்குது? எத்தனையோ பிள்ளைங்க, நீங்களும் நானும் சந்தோஷமா இருக்கும்போது ஒரு சிலர் ஏன் இந்த தற்கொலையை பண்றாங்க? இதை நாம தெரிஞ்சுக்க வேண்டாமா? குழந்தைங்களே, நாம பார்க்கும் பொழுது இந்த தற்கொலையை பொறுத்தளவுல உடல் அளவுல வீக்கானவங்க, இல்ல சோர்வானவங்க, தளர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவங்க, மனதளவுல சோர்ந்தவங்க, இவங்க மட்டும்தான் தற்கொலை செய்யணும். நல்ல உடல் அளவுல திடகாத்திரமா பார்க்கறதுக்கு ரொம்ப தைரியமான ஆட்கள் மாதிரி இருப்பாங்க, அவங்க கூட தற்கொலை செய்யலாம். அது மட்டும் இல்லாம இந்த தற்கொலைன்னு சொல்லும் பொழுது நாம நினைக்கிறோம், திடீர்னு தற்கொலை பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லி நாம நினைக்கலாம். ஆனா ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நம்ம எல்லாருக்கும் தெரியும், தற்கொலை சொல்லக்கூடிய அந்த எண்ணம் வந்து திடீர்னு வராது. இந்த தற்கொலை செய்ய முயற்சிக்கக்கூடிய எல்லாருமே அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயோ, வீட்டிலேயோ, தெரிஞ்சவங்க கிட்டேயோ, யார்கிட்டயாவது ஒரு ஆள்கிட்ட நான் தற்கொலை பண்ணணும், என்னை வாழவே பிடிக்கல அப்படின்னு சொல்லி அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாங்க. அப்போ நாம நினைக்கிறோம், திடீர்னு தற்கொலை பண்ணிட்டாங்களே, யார்கிட்டயாவது சொல்லியிருக்கலாமே. ஆனா உண்மையை ஆராய்ந்து பார்த்தா யார்கிட்டயாவது ஒரு ஆள்கிட்ட அவங்க குறிப்பிட்டு சொல்லியிருப்பாங்க. ஆனா அதை கேட்டவங்க அதை பொருட்படுத்தி இருக்க மாட்டாங்க. இதை வந்து நம்ம எப்பவுமே மனதில் கொண்டிருக்க வேண்டும். சரியா? இந்த தற்கொலைக்கான காரணங்களை பார்க்கும் பொழுது ஒவ்வொரு தற்கொலைக்கும் பின்னாடியே ஒரு காரணம் இருக்கும். சில நேரங்களில் எக்ஸாம்ஸ்ல ஃபெயில் ஆயிருக்கு. சில நேரங்களில் நம்ம பார்க்கும் பொழுது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாருமே இல்லை, நான் தனிமையில இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சில நேரம் வீட்டில் தந்தை, குழந்தைகள், பெற்றோர், உறவினர்களுக்கு இடையில புரிதல்கள் மாறுபட்டு வருது. என்ன தவறா புரிஞ்சுக்கிறாங்க, என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த உறவு சிக்கல்களுக்கு கூட ஒரு காரணம் இருக்கலாம். சில நேரங்கள் பொருளாதாரம், எனக்கு காசு இல்லை, எனக்கு ஒண்ணுமே கிடைக்க மாட்டேங்குது, என்ன தொழில் செஞ்சாலும் நான் என்ன பண்ணினாலும் அது எனக்கு நஷ்டத்துல தான் வருது அப்படின்ற காரணங்கள் கூட இருக்கலாம். ஆனா உண்மையிலேயே நிபுணர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏறக்குறைய 90% தற்கொலைகள் அனைத்தும் மன அழுத்தம், டென்ஷன், இதனாலதான் நடக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ இந்த மன அழுத்தம் தான் மிக முக்கிய காரணியாக தற்கொலைக்கு அமைஞ்சிருக்கிறத நாம கட்டாயம் புரிந்து கொள்ள வேண்டும். தம்பி தங்கைகளே, நாம இப்போ பார்த்தோம்னா இந்த தற்கொலை எண்ணம் நமக்கு வரலாம், சில சமயம் நம்முடைய நண்பர்களுக்கு வரலாம், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தாய் தந்தையர்களுக்கு, சகோதர சகோதரர்களுக்கு வரலாம். இதை நீங்களும் நானும் எப்படி கண்டுபிடிக்கிறது? இதை கண்டுபிடிச்சா என்ன நடக்கும்? ஏன்னா சில நேரங்களில் நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு தெரியுது, நமக்கு தெரிய மாட்டேங்குது. அப்போ இது தெரியாம நாம இருக்கக்கூடாது.
இந்த மாதிரி எண்ணம் இருக்கிறவங்க தற்கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணம் இருக்கவங்களுக்கு என்னென்ன அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு சில அறிகுறிகள் நம்ம பொதுவாக பார்க்கக்கூடியது. ஒன்று, அவங்க எப்பவுமே டிப்ரெஸ்டாக இருப்பாங்க, சோர்வா மனநிலையில் இருப்பாங்க, பெரிய அளவில் யாருக்கும் பேச மாட்டாங்க, எரிஞ்சு விழுவாங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா எதுலையுமே இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க. ஈவன் நல்ல அழகாக ட்ரெஸ் பண்ணுறதுல கூட இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க. அப்படியே ஒரு மாதிரி அழுக்கா அந்த மாதிரி இருப்பாங்க. அது இல்லாமல் அவங்க எதுலையுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது, ஒரு கவனத்தை செலுத்த முடியாது. எக்ஸாமாக இருக்கட்டும், படிப்பாக இருக்கட்டும், அல்லது வீட்டில் அவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு வேலையாக இருக்கட்டும், எதுலையுமே அவங்களுக்கு பெரிய அளவில் கவனத்தை செலுத்த முடியாது. குற்ற உணர்ச்சி இருந்துட்டு இருக்கும். ஐயோ, நான் அப்படி பண்ணிருக்க கூடாது, நான் தப்பு பண்ணிட்டேன், அல்லது நான் அப்படி பண்ணிருக்க கூடாது, நான் அதை விட்டுருக்க கூடாது அப்படின்னு சொல்லி குற்ற உணர்ச்சி இருந்துகிட்டே இருக்கும். அவங்கள பற்றி தாழ்வா எப்பவுமே எண்ணி கொண்டிருப்பாங்க. அவங்க எப்படி இருப்பாங்க, நான் சரியில்லை, எனக்கு அது தெரியாது, எனக்கு வாழ முடியாது அப்படின்னு சொல்லி எப்பவுமே ஒரு தாழ்வு மனப்பான்மை உங்களுக்குள்ள இருக்கும். இதோட சேர்த்து நீங்க பாத்தீங்கன்னா, இந்த தற்கொலை எண்ணம் இருக்கிற எல்லாருக்குமே ஒழுங்கான தூக்கம் இருக்காது. ராத்திரி எல்லாம் ஒழுங்கா தூங்க முடியாது அவங்களால. அவங்க எப்பவுமே டிஸ்டர்ப்டா இருப்பாங்க, எதையாவது சிந்திச்சுட்டு இருக்கிறது மாதிரி இருப்பாங்க, தங்களை பற்றி தாழ்வா எண்ணி கொண்டிருப்பாரு. இப்ப இதெல்லாமே பிறகு அவங்களுக்கு சாப்பிட முடியாது, வயிறு பசி, அந்த பசி உணவு வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இதே இருக்காது அவங்களுக்கு. ஏதோ பிரம்ம பிடிச்சவங்கள மாதிரி அப்படியே உட்கார்ந்துருப்பாங்க. இந்த மாதிரி அறிகுறிகள் இருக்கு அப்படின்னு சொல்லியாச்சுனாலே நமக்கு நினைக்கலாம் இவங்க மன அழுத்தத்தோடு இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். இந்த மன அழுத்தத்துக்குள்ள அறிகுறிகள் தான் நான் இப்படி சொன்ன இந்த படிநிலை. இதை நாம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அவங்களுக்கு ஹெல்ப் செய்ய முடியும், உதவி செய்ய முடியும். அதே நேரத்தில் நமக்கும் இந்த மாதிரி சூழ்நிலைகள் வரும்போது நாம உதவியை யார்கிட்டையாவது சொல்லி பெற முடியும். சரியா? நாம இப்போ எப்படி ஒரு ஆள் தற்கொலை செய்ய போறாங்களா இல்லையான்னு சொல்லி ஒரு சில அறிகுறிகள் வழியாக தெரிந்து கொள்ளலாம் என்பதை நம்ம பார்த்துருக்கோம். இது நமக்கு ஒருவேளை இந்த மாதிரி அறிகுறிகள் உள்ள ஆட்கள் நம்ம சுற்றி இருக்கிறாங்க, நம்ம வீட்டில் இருக்கிறாங்க, நம்ம நட்பு வட்டாரத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா எப்படி உதவி செய்யலாம்? முதலாவதாக என்ன பண்ணணும்னா அவங்ககிட்ட போய் பேசணும். நாம நினைக்கிறோம் தற்கொலை பற்றி பேசினான்னா அவங்க தற்கொலை எண்ணம் வந்துடும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். இல்லை, முக்கியமா இந்த தற்கொலை எண்ணம் கொண்டவர்கள் எல்லாமே அந்த கஷ்டத்தை, மன அழுத்தத்தை பகிர்ந்து கொள்ள முடியாத ஒரு காரணத்துல, இல்லது யார்கிட்ட சொல்லணும்னு தெரியாத காரணத்தினால தான் இந்த தவறுகள் நடக்கும். இப்ப நாமாவே போய், ஏன் இப்படி இருக்கிறீங்க, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா, நான் ஏதாவது உதவி செய்ய முடியுமா, இல்லது நான் வெளியில நடந்து போகலாமா, ஏதாவது பேசலாமா, இல்ல பிரேயர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி குழந்தைகளாகி நீங்கள் அவங்க கிட்ட போய் அட்லீஸ்ட் கொஞ்சம் தொந்தரவு கொடுக்கறது மாதிரியாவது நீங்க அவங்க கூட பேசும் பொழுது அவங்க மனசுல இருக்கிற கஷ்டங்களை உங்களுக்கு சொல்ல முடியும். ஒருவேளை அவங்க சொல்லும் பொழுது உங்களுக்கு தெரியும், ஆஹா அவங்க மனதுக்குள்ளால இப்படி ஒரு எண்ணம் இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணலாம், அதை அவங்களுக்கு பேசலாம், இல்லது அவங்க குடும்பத்தில் உள்ள யார்கிட்டையாவது ஒரு ஆள்கிட்ட சொல்லி இத்தகைய ஒரு மோசமான விளைவுகளை எல்லாம் நாம தடுக்க முடியும். அப்ப முதல்ல போய் பேசுறது. ரெண்டாவது, நம்ம எல்லாருக்கும் இந்த ஒரு உண்மை மனதில் எப்பவுமே இருக்க வேண்டும். ஒன்று, இந்த உயிரை நமக்கு கடவுள் தான் தந்திருக்கிறார். நீங்களோ நானோ காசு கொடுத்து வாங்கல. எப்படி நமக்கு இலவசமாக இந்த உயிர் கடவுளால் வழங்கப்படுதோ அதுபோல இந்த உயிரை எடுக்கக்கூடிய உரிமை கடவுளுக்கு மட்டும்தான் இருக்கு. நம்ம யாருக்குமே இந்த உயிரை எடுக்கக்கூடிய உரிமை இல்லை. அதே நேரத்தில் இன்னொரு உயிர் போறதுக்கும் நாம காரணமா இருக்கக்கூடாது. அது தெரியக்கூடிய சூழ்நிலை, அதை உதவி செய்யக்கூடிய ஒரு படிநிலையிலே நாம் எல்லாரும் அழைக்கப்படுறோம். அப்போ நாம் முதல்ல போய் பேசுவோம் அவங்க எல்லாவற்றையும். பேசி அவங்களுக்கு ஒரு தீர்வு காணுவதற்கு, அவங்களுடைய மனதுக்கு ஒரு ஆறுதல் கொடுப்பதற்கு ஏதாவது வழிகள் உண்டா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக இந்த பேசுவதன் வழியாக, அதுவும் வெளிப்படையாக பேசுவதன் வழியாக நாம் என்ன பண்ண முடியும், இந்த சூழ்நிலைகளை வெகுவாக தவிர்க்க முடியும். இப்ப சின்ன குழந்தைகளாக நீங்க இருக்கிறீங்க, உங்களுக்கு இவங்க சொல்றாங்க எனக்கு சாகணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நீங்க பயந்து இருந்துடக்கூடாது. என்ன பண்ணணும், உங்க ஃப்ரெண்ட் சொல்றாங்கன்னா அவங்க வீட்டுல போய் சொல்லுங்க, இப்படி சொல்றாங்க, இல்லை இந்த பிள்ளை இப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுல சொல்லும் பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்க, ஏன் இப்படி சொல்றாங்க, என்ன பிரச்சனை, இவங்க என்ன கஷ்டம் இருக்கு அப்படின்னு சொல்லி அதை பேசி அதை முடிவுக்கு கொண்டு வந்து அந்த குழந்தையை காப்பாற்றுவதற்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கும் இருக்கு, எனக்கும் இருக்கு. அப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து செயல்பட்டா மட்டும்தான் இந்த விஷயங்களிலிருந்து நாம் இந்த மக்களை எல்லாம் பாதுகாக்க முடியும். பெரியவங்களா இருக்கலாம், சின்னவங்களா இருக்கலாம், உங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், யாரா இருந்தாலும் இந்த தற்கொலை எண்ணங்களிலிருந்து அவங்கள வெளியில கொண்டு வருவதற்கு நீங்களும் நானும் ஒரு கருவியாக நிச்சயமாக உதவ முடியும். இறுதியாக தமிழ் தங்கைகளே, இப்ப இந்த நாட்கள்ல குறிப்பாக இந்த கருத்தை உங்களுக்கு சொல்வதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது, குழந்தைகள் இயல்பிலேயே சுறுசுறுப்பானவர்கள், எப்பவுமே ஓடி விளையாடி கொண்டிருக்கக்கூடியவர்கள், சும்மா ஒரு இடத்துல தேங்கி இருக்கக்கூடிய மக்கள் அல்ல, தலைமுறையினர் அல்ல. மாறாக எப்ப பார்த்தாலும் விளையாட்டு, ஓட்டம், சாட்டம், குதிக்கிறது,
அப்போ இப்படி இருக்கக்கூடிய குழந்தைகள் இந்த கொரோனா காலத்துல என்ன ஆகி விடுகிறார்கள் என்றால் எங்கேயும் விளையாட போக முடியாது, யார்கிட்டையும் போய் பேச முடியாது, சைக்கிள் ஓட்ட முடியாது, எதையுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றார்கள். அப்ப என்ன ஆகுது, வீட்டுக்குள்ள முடங்கி கிடக்கக்கூடிய இந்த நாட்களுக்கு வேற என்ன பண்ண முடியும்? இவங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அல்லது இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் என்னென்ன பாத்தீங்கன்னா, இப்ப நமக்கு தெரிஞ்சது ஒண்ணு தொலைக்காட்சி, டிவி, இல்லைன்னா அலைபேசி, செல்போன், இந்த ரெண்டும் தான். இதெல்லாம் நிறைய நேரங்கள் ஒரு குழந்தை வந்து செலவிடுகின்றான் அல்லது செலவிடுகின்றாள். இப்ப என்ன ஆகுதுன்னா, இதுல பார்த்துட்டே இருக்கிறாங்க, நல்ல நல்ல விஷயங்கள்லாம் பார்க்குறாங்க. பார்த்துட்டு திருப்பி வரும் பொழுது பக்கத்தில் விளையாட யாரும் இல்லை, அம்மா அப்பாவும் வேலையில் இருக்கிறாங்க. இதுக்கு கூட இதனோடு சேர்த்து நம்ம வகுப்பில் இருந்து வரக்கூடிய வீட்டு பாடங்கள் இந்த மாதிரி எல்லாம் சேர்ந்து மன அழுத்தம் அதிகமாக இருக்கு. என்ன செய்யணும்னு தெரியல. அப்போ இந்த சூழ்நிலையில் நாம் என்ன செய்ய முடியும்? குழந்தைகளாகிய நீங்கள் என்ன செய்யலாம்? ஒன்று, கூடிய மட்டும் வீட்டுக்குள்ளே விளையாட பாருங்க. ஏதாவது விளையாட்டு, குறைந்தபட்சம் 1 மணி நேரமாக வீட்டுக்குள்ள ஓடுங்க, தம்பி தங்கைகள் கூட விளையாடுங்க. இல்லது சின்ன சின்ன எக்ஸசைஸ்கள், உடற்பயிற்சிகளை நீங்க செய்யுங்க. அப்படி உடற்பயிற்சிகள் செய்யும் பொழுது மன அழுத்தம் வெகுவாக குறைகிறது. அதில் குறிப்பாக மாலை வேளைகளில் ஒரு 6 மணி முதல் 8 மணி வரை செய்யக்கூடிய உடற்பயிற்சி மன அழுத்தத்தை ரொம்பவே குறைச்சிடும். அப்ப இந்த நேரங்களில் நீங்க விளையாடும் பொழுது என்ன ஆகுதுன்னா, உங்க மன அழுத்தங்கள், டென்ஷன், இல்லை வீட்டில் அப்பா அம்மா திட்டி இருப்பாங்க, இல்லை தம்பி தங்கைகள் கூட சண்டை வந்திருக்கும், அல்லது ஹோம் ஒர்க்ஸ் நிறைய இருந்திருக்கும், அதை செய்ய முடியாமல் இருக்கும், அல்லது செய்து முடிக்கும் போது ரொம்ப சோர்வடைஞ்சிருப்பீங்க. அப்போ இந்த மாதிரி சூழ்நிலைகளில் கொஞ்சம் சின்ன சின்ன எக்ஸசைஸ்கள் செய்வது, உடற்பயிற்சிகள் செய்வது, கொஞ்ச நேரம் ஓடுவது, நடக்கிறது, வெளியில் அப்படியே காலால் நடந்துட்டு வருது, அப்படி செய்யும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு மன அழுத்தம் உங்களுக்கு குறைய வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்தில் இரண்டாவது ஜெபம். கடவுள் சும்மா இருக்கிற நேரத்தில் என்ன பண்றீங்க? நிறைய இந்த தற்கொலை எண்ணம் வருவதற்கு முக்கிய காரணம் எல்லாத்தையும் பற்றி தப்பான எண்ணங்களை மனதுக்குள்ள பலர் சொன்ன கருத்துக்களை பற்றி தேவையில்லாத பிரச்சனைகள், அங்கு அது நடக்கின்றது, இங்க கொலை செய்கிறார்கள், இங்க கொள்ளையடிக்கிறார்கள், இப்படி தவறான கருத்துக்கள் இந்த தொலைக்காட்சியில நாம கேட்கக்கூடிய தவறான கருத்துக்கள்னாலேயே மன அழுத்தம் அதிகமாகும். அப்போ இதற்கு பதிலாக நீங்க என்ன பண்ணலாம்? சும்மா இருக்கும்போது நம்ம எல்லாரும் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல புத்தகம் பைபிள், விவிலியம், அதை எடுத்து நீதிமொழிகள் அல்லது சீராக்கின் ஞானம் அல்லது புதிய ஏற்பாட்டில் உள்ள புத்தகங்களை எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது தமிழ் வளம் அதிகமாகும். அதே மாதிரி நல்ல கருத்துக்களும் உங்க மனதுக்குள்ள போகுது. அப்போ இயல்பாகவே நீங்க என்ன பண்ணுவீங்க? தேவையற்ற சிந்தனைகள் மனதுக்கு வர்றதுக்கு பதிலாக உங்கள் எண்ணங்களை நல்ல சிந்தனைகள், விவிலிய கருத்துக்களால நீங்க நிறைக்கலாம். அப்ப இந்த மாதிரி செய்ய முடியும். அப்போ அப்பா அம்மா கூட பேசுங்க, அவங்கள தொந்தரவு பண்ணுங்க. அவங்க சொல்லுவாங்க என்ன தொந்தரவு பண்ணாதேன்னு சொன்னாலும் அவங்க பக்கத்துல போயிருந்து பேசுங்க, தாத்தா பாட்டியை கூட பேசுங்க, தம்பி தங்கைகளை கூட பேசுங்க. இந்த மாதிரி செயல்கள் செய்வதன் வழியாக உங்களுடைய மன அழுத்தங்களை குறைக்க முடியும். ஒருவேளை தம்பி தங்கைகள் விளையாட வரும்பொழுது நீங்க என்ன பண்ணலாம்? அவங்களே நீ போ, என் கூட விளையாட வராது அப்படின்னு சொல்லாம அவங்க கூட நீங்கள் விளையாடும் பொழுது அவங்க மன அழுத்தமும் குறைவதற்கு நீங்க காரணமாக இருக்க முடியும். அப்போ நல்லா விளையாடுங்க, எல்லாரும் விவிலியம் வாசிங்க, வீட்டிலோட எல்லாரும் கூடயும் பேசி உறவாடுங்க. இத்தகைய கருத்துக்களை நாம் செய்யும் பொழுது நிச்சயமாக நீங்களும் நானும் இந்த எண்ணத்திலிருந்து வெளிப்படலாம். அதே நேரத்துல இன்னொரு ஆள் இந்த சூழ்நிலையில், இன்னொரு குழந்தை இந்த தற்கொலை எண்ணத்தோடு இருக்குன்னா அவங்களுக்கு வழிகாட்டுவதற்கும் நீங்களும் நானும் ஒரு கருவியாக இருக்கலாம். குழந்தைகளே, நான் இப்ப சொன்ன கருத்துக்கள் எல்லாம் சின்ன கருத்துக்கள் தான். அப்ப இது எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். தொடர்ந்து கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். உங்கள் கருத்துக்களுக்காக நான் ஜெபம் செய்கிறேன். தொடர்ந்து நல்ல தலைவர்களாக, நல்ல மனிதர்களாக பிற்காலத்தில் வருவதற்கு எனது வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட்.